ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ நம்ம சேனல் வீடியோ பார்த்துட்டு ஒரு கஸ்டமர் கால் பண்ணியிருந்தாங்க. இந்த விஆர் மால் பேக் சைடில் தான் ஒரு சின்ன ஒர்க் இருந்துச்சு. ஸோ அவங்க என்னென்னா பாத்ரூம் சுற்றி வெளியெல்லாம் லீக்கேஜ் ஆகுது, இதனால தானான்னு கேட்டாங்க. ஸோ நம்மளும் போய் செக் பண்ணல என்ன பண்ணோம், சைட்லேயும் கொஞ்சம் கேப் இருக்குது போல், அதனால் லீக்கேஜ் ஆரம்பிச்சிச்சு. கீழ் வீட்லேயும் லீக்கேஜ் ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதனால் என்ன பண்ணியிருந்தோன்னா அவங்கள்ட்ட சொல்லிட்டோம், இந்தமாரி நாங்கள் எப்பாச்சும் ஒர்க் பண்ணுவோம், பட் டைல்ஸ் ஜாயிண்ட்டெல்லாம் வந்து நீங்கள் மேஸ்திரியில் யாருனாச்சும் கட் பண்ணிக்கணுன்னாங்க. அவங்க சொன்னாங்க, இல்லை எனக்கு வேணால் நீங்கள் ஃபுல்லாக நீங்களே ப்ராசஸ் பண்ணிக்கோங்க, உங்கள் ஆளுங்களே வச்சு முடிச்சிருங்க, ஃபுல் ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருங்க நல்லான்னு சொன்னாங்க. ஸோ நானும் சரி எங்கள் ஆளுங்களே வச்சு நாங்கள் எல்லாம் பண்ணிட்டோம். டைல்ஸ் மிஷின் ஒர்க்லேருந்து ஆளுங்களை வர வச்சு நாங்களே கட் பண்ணிவிட்டு நாங்களே போட ஆரம்பிச்சிடும். இது ஃபுல் ப்ராசஸ், ஓகேங்களா. போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், எப்பாச்சும் ஒர்க் மட்டும் நாங்கள் போடுவோம், அது தனி சார்ஜ். இன்கேஸ் டைல்ஸ் ஜாயிண்ட் கட் பண்ணுறதுக்கு வேணுன்னா அது தனியாக ஆள் வரைப்போம், அதுக்கு அவங்களுக்கான தனி சார்ஜ் நீங்கள் கொடுத்துடணும், ஓகேங்களா. பட் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிட்டாங்க, பிகாஸ் ஃபுல் ப்ராசஸ் பண்ணாலும் கம்ப்ளீட்டாக கிளியராக பண்ணி கொடுத்துட்டோம். ஸோ இந்த வீடியோவில் ஃபுல் ப்ராசஸ் நீங்கள் பார்ப்பீங்க, ஸ்டெப் 1லேருந்து லாஸ்ட் வரைக்கும் என்னென்ன பண்ணியிருக்கோம் தெரிஞ்சிடும் உங்களுக்கு. அதேமாதிரி என்னெல்லாம் பண்ணலான்னு சொல்லியிருக்கேன். இதில் இந்த வீடியோவில் ஸ்டெப் 1 காட்டுறேன், பாருங்கள் இந்த வீடியோவில் வந்து. ஸோ இதுதான் பிஃபோர் ஸ்டார்ட் த ப்ராசஸ். பண்ணுறதுக்கு முன்னாடி இதுதான் பாத்ரூம். ஸோ அந்த வெஸ்டர்ன் கீழெல்லாம் ஃபுல்லாக லீக்கேஜ் ஆரம்பிச்சிச்சு. அதுமாதிரி டைல்ஸ் கீழெல்லாம் ஊறி கீழ் ஃபுல்லாக லீக் ஆரம்பிச்சிச்சு. நாங்கள் என்ன இப்போ ஆளுங்க வந்து டைல்ஸ் ஜாயிண்ட்டாக கட் பண்ணிட்டோம், ஓகேங்களா. கட் பண்ணிட்டாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாக டஸ்ட்டும் கிஸ்ட்டுமாக இருக்கும். ஃபுல்லாக கட் பண்ணிட்டு பாத்ரூம் சுற்றி கட் பண்ணி வச்சுட்டோம், சைடு ஜாயிண்ட்டும் கட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து ஸ்டெப் 2 ப்ராசஸ் போவோம். அதே என்ன பண்ணுவோம்னா, வாட்டர் வச்சு ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறோம். அதையும் நீங்கள் இந்த வீடியோவில் பார்ப்பீங்க. இதுதான் ஸ்டெப் 2, க்ளீன் வித் வாட்டர். ஃபுல்லாக வாட்டர் வச்சு க்ளீன் பண்ணி அந்த கேப் ஃபுல்லாக நல்லா ஃப்ளஷ் வச்சு ஃபுல்லாக ஸ்ப்ரே வச்சு அடிச்சிடணும். பிகாஸ் அந்த கேப் கொஞ்சம் அழுக்கு இருந்தாலும் சரி, நம்ம எப்பாச்சி போடுறப்ப என்ன உள்ளேருந்து தண்ணி வந்துடும், இல்லை அந்த அழுக்கு வந்துச்சுன்னா கலர் ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிடும். இப்போ ஸ்டெப் 3 என்ன பண்ணுறோன்னா, ஒன்ஸ் நான் தண்ணி ஊற்றி கழுவுனது அப்புறம் திரும்ப என்ன பண்ணுறோம், ஸ்பாஞ்ச் வச்சு க்ளீன் பண்ணிடுறோம். ஃபுல்லாக கேப்லேருந்து டைல்ஸ் ஃபுல்லாக நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். இது ஒரு ப்ராசஸ். திரும்ப என்ன பண்ணுவோன்னா, திரும்ப கிளாத் வச்சு க்ளீன் பண்ணுவோம். ஸ்பாஞ்ச் இல்லாமல் திரும்ப கிளாத் வச்சு, பிகாஸ் ஃபுல்லாக ட்ரை ஆக்கிறதுக்கு பண்ணி முடிச்சுட்டு ஸ்டெப் 4 அப்புறம் நம்ம அட்லீஸ்ட் 1 to 2 hours வெயிட் பண்ணுவோம், அது ட்ரை ஆகுறது. எதுக்கு ட்ரை ஆகணும்னா, அது வந்து சில பேருக்கு என்ன ஆகிடுச்சுன்னா, தண்ணி அப்படியே நிற்கும், நம்ம போட ஆரம்பிச்சோன்னா மாவும் ஒட்டாது, தண்ணி வெளியே வந்துடும். ஸோ அதனால் கஷ்டமாக இருக்கும். அடுத்து நம்ம ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். இதுதான் நம்ம ப்ராசஸ். ஸ்டெப் 5. உங்களுக்கு இந்த பாக்ஸில் என்னென்ன இருக்குன்னு காட்டிடுறேன். ஸ்க்ரப் இருக்கும், க்ளவுஸ் இருக்கும், ரெசின் இருக்குது, அப்புறம் பவுடர் இருக்கும். பவுடர் காட்டுறேன் பாருங்கள். ஒரு டைல்ஸுக்கு அந்த கலர், நிறையா கலர் இருக்குது. உங்களுக்கு என்ன கலர் வேணும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இதான் நான் இதுக்கான கலர் நான் செலக்ட் பண்ணியிருக்கோம். அடுத்து ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுவேன். இதில் வந்து ப்ராசஸ் நான் பண்ணுற ப்ராசஸ் நீங்கள் பாருங்கள், வீடியோவில் தெரியும். மெயினாக கஸ்டமர் நான் சொல்ல வேண்டியது என்னென்னா, சில பேர் வந்து ரேட் அதிகமாக இருக்குது, ஒரு பாத்ரூமுக்கு இவ்வளோவா அப்படின்னு சில பேர் நினைக்கிறேன். பட் நான் ஏன் ரெக்கமெண்டேஷன் நான் அந்த பண்ணுறேன்னு சொல்கிறேன்னா, வி ஹேவ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, இத்தனை ப்ராசஸ் பண்ணுறோம். இத்தனை ப்ராசஸ் வந்து வெளியே யாருன்னா பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது. பட் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இல்லை நாங்களே பண்ணுறேன்னு சொல்லிட்டு பாக்ஸ் வாங்கி அவங்களே ரெசிங்லாம் வாங்கி பண்ணிடுறாங்க. என்ன ஆகிடுதுன்னா, க்ளீன் பண்ணாமல் அப்படியே மேலே போட்டுடுறாங்க. அப்படி ஸ்க்ரப் பண்ணவும் முடியாமல் வெறும் ஸ்பாஞ்சு துடைச்சிட்றாங்க. ஃபுல்லாக டைல்ஸ் ஃபுல்லாக அந்த கீறலாக இருக்கும், சொரசொரப்பாக இருக்கும். அப்புறம் திரும்ப க்ளீன் பண்ண முடியாமல் டைல்ஸை உடச்சி திரும்ப தான் பண்ணுறாங்க நிறைய பேர். ஸோ அதுதான் சொல்கிறது, தெரிஞ்சால் பண்ணுங்கள், கண்டிப்பாக பண்ணுங்கள், தப்பு இல்லை. பட் நீங்கள் நாங்கள் இல்லைனாலும் சரி, நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணாலும் சரி, பட் உங்களுக்கு தெரிஞ்சவங்க எப்பாச்சும் போகிறவங்கள நீங்கள் கூப்பிட்டு பண்ணுங்கள். அதான் பெஸ்ட் எனக்கு தெரிஞ்சு. இன்கேஸ் உங்களுக்கு யாரும் தெரியலனா நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் எப்பாச்சும் போகிறோம், இல்லை மிஷின் ஒர்க் பண்ணாலும் அது நாங்களே பண்ணிடுறோம். ஸோ இந்த பாத்ரூம் நாங்கள் தான் மிஷின் ஒர்க் ஃபுல்லாக நாங்கள் தான் ப்ராசஸ் பண்ணோம், ஓகேங்களா. இது ஸ்டெப் 6 பார்த்துக்கோங்க. இதில் மெஷர்மெண்ட், இந்த மெஷர்மெண்ட்டும் தெரிஞ்சு பண்ணுங்கள், இல்லைனா ப்ளீஸ் கான்டாக்ட் பண்ணிட்டு கேளுங்க, ஓகேங்களா. ஸோ இந்தமாதிரி ரெசின் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மேக்ஸிமம் ஒரு 5 minutes மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பவுடர் நம்ம கலக்க ஆரம்பிச்சிடும். அதுவும் கரெக்டான மெஷர்மெண்ட்டில் கலக்கணும். இல்லை கொஞ்சம் நல்லா லிக்விடாகிடுச்சு, இல்லை ரொம்ப திக்காகிடுச்சுனாலும் கஷ்டம். கரெக்டாக ஈவனாக அந்த ஒரு சப்பாத்தி மாவு அந்தமாரி ஒரு சாஃப்ட்னஸில் வரணும், அப்போ தான் நம்மளால் போட முடியும். ஒன்ஸ் இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் அடுத்த வீடியோ பார்ப்பீங்க. உங்களுக்கு இந்த மாதிரி என்ன ஃபுல் டீட்டெயில்ஸ் என்ன வேணோட நீங்கள் கான்டாக்ட் நம்பர் கீழே வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லை கால் பண்ணுங்கள். நான் எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டேஜ், எவ்வளோ மிஷின் ஒர்க்கு, லேபர் சார்ஜ் எவ்வளோ எல்லாமே எனக்கு சொல்கிறேன். ஒன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் நீங்கள் கொடுக்கலாம். பிகாஸ் இதேமாரி வீடியோ பார்த்து தான் இந்த கஸ்டமர் கால் பண்ணி கேட்டாங்க, அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஓகேனாங்க. நானும் ஒர்க் பண்ணி முடிச்சிட்டோம், அவங்களும் பேமெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்தமாதிரி உங்களுக்கு என்ன ஒர்க் வேணும் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக நாங்கள் பண்ணுறோம்.
ஸோ சில பேர் வந்து கேட்குறாங்க, இது என்ன ஜஸ்ட் ஒரு மாவு தானே போடுறீங்க, இதுக்கு எதுக்கு உங்களுக்கு இவ்வளோ காசு கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. நீங்கள் இந்த ப்ராசஸில் பார்த்தாலே இவ்வளோ ப்ராசஸ் பண்ணுறோம் பார்த்தா இந்த மாவு நான் அந்த தலைக்கு நாங்கள் எடுத்துல எனக்கு கையை அங்கே உடஞ்சிரும். அந்தளவுக்கு அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்பயும் நாங்கள் விடாமல் ஃபுல்லாக ஸ்மூத்தாக வரலேருந்து தலைக்கினே இருக்கணும். தலைக்கிட்டு தான் அப்புறம் கேப் ஃபில் பண்ணணும். ஓகேங்களா. இது 7th ப்ராசஸ். கேப் ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிடுவோம். ஓகேங்களா. நல்லா ப்ரெஷர் பண்ணி உள்ளே போட்டு ஃபில் பண்ணணும். ஏன்னா சில பேர் என்ன பண்ணுறாங்க, மேலே தான் போட்டுறாங்க, கொஞ்ச நாளே என்ன ஆகிடுனா உள்ளே இறங்கிடுது. ஸோ இறங்கிச்சுன்னா திரும்ப தண்ணி கீழே லீக் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதை நம்ம எதுவும் பண்ண முடியாது. திரும்ப டைல்ஸை உடச்சி தான் புஷ் பண்ணணும். ஸோ 7th ப்ராசஸ் தான் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதுதான் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கேப் ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். அடுத்தது என்ன பண்ணுறோம், 8th ப்ராசஸ். 2 பக்கெட் எடுத்துடும். ஒரு பக்கெட்டில் வந்து தண்ணி, அதில் ஷாம்பு தந்துட்டோங்க. இன்னொரு பக்கெட்டில் வெறும் வாட்டர். ஓகேங்களா. 2த்துலையுமே ஸ்க்ரப்பர் நான் ஸ்டார்டிங்கில் கட் பண்ணியிருப்பேன், 2ஆக கட் பண்ணியிருப்பேன். அதில் ஒன்று ஒரு ஸ்க்ரப்பர் போட்டுக்கேன். போட்டுட்டு ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறீங்கன்னா, ஷாம்பு வச்சு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடணும் அந்த இடத்துல ஃபுல்லாக. எதுக்குன்னா அந்த மாவு வந்து சொரப்பாக ஃபுல்லாக ஒட்டின்னு இருக்கும். அது நார்மல் வாட்டரில் போகாது. ஷாம்பு ஆர் ஜெல் எனிதிங் வச்சு க்ளீன் பண்ணணும். இதேமாதிரி சொல்லிடுறேன். மெயினான விஷயம், அது சில டைமிங் இருக்குது. எவ்வளோ நேரம் ட்ரை ஆகணும், எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணணுன்றதுக்கு. நீங்கள் பாட்டு 30 மினிட்ஸ் 40 மினிட்ஸ்னால ஒரு டைல் பொறுத்து இருக்குது. ஓகேங்களா. ஒன்ஸ் ஸ்பான்ச் பண்ணி முடிச்சோன்னே திரும்ப ஸ்க்ரப்பர் வச்சு க்ளீன் பண்ணி முடிச்சிடணும். ஃபைனலாக பார்த்துக்கோங்க, இதுதான் ஃபைனல் ப்ராசஸ். ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். லாஸ்ட்டாக துணி வச்சு தொடச்சிட்டா அவ்வளோதான். இதுதான் இந்த ப்ராசஸ். இதுதான் ஃபைனல் ப்ராசஸ். ஓவராலாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிட்டாங்க, பிடிச்சிருக்கு அவங்களுக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு வீடியோ வேணும், நான் கண்டிப்பாக நிறையா போடுறோம். இந்த மாதிரி என்ன வேணால் கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக டீட்டெயில்ஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். தேங்க்யூ.